அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 68 அதிகாரம் 6 வசனம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலாக்குகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, தனிமையாக இருக்கிற தேவ மனிதர்கள், பிள்ளைகள், ஊழியங்கள், இப்படி அநேகரை தாங்குகிறார் கர்த்தர். வீடு வாசல் இல்லாதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தர் பரலோகத்தின் ஒத்தாசை அனுப்புகிறார். பணிவிடத்துறை கொண்டு வழிநடத்துகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே சோத்திரங்கத்தாவே, இசப்பா சோத்திரங்கத்தாவே, ஏழை ஏழை ஜனங்கள் தகப்பனை, முதியோர்கள், கட்டுண்டவர்கள் தகப்பனை, இசப்பா சோத்திரங்கத்தாவே, தனிமையாக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆண்டவர் இசப்பா விடுதலைக்காக தவிக்கிறவர்கள் சோத்திரங்கத்தாவே, அவர்கள் எல்லோரும் நேசிக்கிற தேவன் அப்பா சோத்திரங்கத்தாவே, அவர்களை தகப்பனை இசப்பா போஷித்து தினந்தோறும் வழிநடத்துகிறீர் தகப்பனை இசப்பா சோத்திரங்கத்தாவே. ஆண்டவர் எத்தனையோ ஆண்டவரே இசப்பா சோத்திரம் ஜனங்கள் தகப்பனை இசப்பா வீடு வாசல் இல்லாமல் தகப்பனை உணவுக்காக கஷ்டப்படுறாங்க ராஜா. மருத்துவ வசதிகள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ராஜா. ஏசப்பா சோத்திரங்கத்தாவே, அந்த தகுந்த உதவி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ராஜா. நீர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுபவங்க தகப்பனை இசப்பா சோத்திரம். யாரை கொண்டாத அவர்களுக்கு தகப்பனை உதவி செய்யுங்க ராஜா. சோத்திரங்கத்தாவே நன்றி ராஜா. அவர்களும் பரலோகத்துக்கு வர கிருபை தகராஜன் தகுதிப்படுத்துங்க தகப்பனை, வழிநடத்துங்கப்பா சோத்திரங்க தவி. உதீகன மகிமையாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செத்துகிறேன். மீட்பர் மெச்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் தகப்பனே, ஆமென்.